போருடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய் நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. அட போமா. ஏய் ஓடாத ஓடாத, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்லக்கான, ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஐயோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். பாட்டி பத்து லைட்ல அடிக்காதயா. என்ன வேணா அடிக்க, லைட்ல அடிக்க. ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டி இருக்கு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படிங்க முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 1/4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிலுப்பா இருப்பான். வேண்டாம் நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். டேய் அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த மூளை. கேட்டாடா கேட்டாடா பட்டா பூவாலோம் கேட்டாடா கட்டி. ஆயிரம் கேள்வி கேட்கறது நீ கேட்டாடா கேட்டாடா. நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே கேளி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற. இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்ட்ட முதல்ல 4 சாச்சா தோடாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிட்டீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். யார சைக்கிள்? அண்ணே இவங்க வரல. என்ன மாட்டி விடுற பாக்குற? ஆஞ்சநேயா யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. அம்மா
பக்கம் வந்தா இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வள்ளியே ஏன் வரலன்னு எழுந்து அந்த கொள்ளையில ஓடவனே? என்னம்மா சொன்ன? நீ கோச்சுக்கா செட்டியார ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான் திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீதானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. குடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. நம்மளுதே கொண்டாங்க இப்படி. அப்ப நான் வச்சா நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில வாங்க. அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போராடி தெரியா 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இதை உங்கள்கிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. நீ அவன்கிட்ட போய் சொல்லு.